தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 3 நாட்கள் கர்த்தர் அற்புதமாக இந்த ஊழியத்தில் VBS சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அதற்காக உழைத்த எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நன்றி பகிர்கிறோம். அதுக்காக கொடுத்தவர்களுக்காக கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். அற்புதமாக கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்தித்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். திரளான பிள்ளைகள் கலந்து கொண்டு தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். நிறைய பாடல்களை பாடி மகிழ்ந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் பெருக செய்யும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நடத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக, செய்திக்கு ஆதாரமாக கர்த்தருடைய வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் உள்ள முதல் 2 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இது ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அது நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்துக்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே நம்முடைய திருவாய்மொழிகளை கேட்க எனக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். நீ பரலோகத்திலிருந்து கொடுத்த நம்முடைய செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய செய்தி தான் எங்களை ஆண்டவரேப்பா பலப்படுத்துகிறது, நடத்துகிறது. உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் ஐயா. நாங்கள் தொடர்ந்து பிழைத்திருக்கும் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய வார்த்தைகளை பிழைப்பூட்டுகிறது, அதுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தை ஜீவனையும் ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணட்டும். வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு செய்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்ட தாவீது ராஜா திரளான யுத்தங்களை செய்தார். நிறைய ரத்தங்களை சிந்தினார். ராஜ்யத்தை கர்த்தர் கட்டும்படியாக அவரை பயன்படுத்தினார். ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆடுகளுக்கு பின்பாக அலைந்த தாவீதை அரசனாக்கி கர்த்தர் மகிழ்ந்தார். அப்படிப்பட்ட தாவீது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த போது தன்னுடைய சொந்த குமாரனே தகப்பனுக்கு விரோதமாக எழும்பினதினாலே ராஜாவாகிய தாவீது தேசத்தை விட்டு ஓடி காட்டிலே ஒளிந்து கொண்டிருக்க சமயத்தில் அப்சலோமின் தன்னுடைய சொந்த குமாரனுடைய ஆட்களும் தன்னுடைய ஆட்களும் அவர்கள் யுத்தம் நடக்கிறது காட்டிலே. அதிலே அப்சலோம் கொல்லப்படுகிறான். அப்சலோம் கொல்லப்பட்ட அந்த ஜெயத்தின் நாளிலே ராஜா மனம் நொந்திருக்கிறார். ராஜா அப்சலோமுக்காக தன்னுடைய சொந்த குமாரனுக்காக அழுகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் திருட்டளவாய் அவர்கள் தேசத்துக்குள்ளே வருகிறார்கள். அந்த ஜெயம் அவர்களுக்கு துக்கமாக மாறி போனது என்று வாசிக்கிறோம். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய சிறப்பு, அவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். அவர் பாவியை நீதிமானாக மாற்றுகிறவர். அவர் கசப்பை இனிப்பாக மாற்றுகிறவர். அவர் மரண வாசனையை ஜீவ வாசனையாக மாற்றுகிறவர். அவர் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறவர். 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிற உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இங்கே ஜெயம் துக்கமாக மாறினது. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஜெயம் வந்தாலும் அது துக்கமாகவே இருக்கிறது. துக்கம் மாறாத ஒரு நிரந்தரமான துக்கம் அநேகருடைய வாழ்க்கையில் குடிகொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே உலக இரட்சகராகிய இயேசுக்கு சொல்றார், உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த நாளிலே நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது குறித்தா ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு அழகாக கர்த்தர் பகிர்ந்தளித்திருக்கிறார். ஆவியானவர் கொடுத்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இது முற்றிலுமாக பரலோகத்தின் வார்த்தைகள். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. அந்த மாறுவதுக்கு என்ன செய்யணும்? வேதத்தில் அநேகருடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறி இருக்கிறது. சஞ்சலங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாறிக்கிறது. எஸ்தரின் புஸ்தகத்தில், எஸ்தரின் சரித்திரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை உண்மத்திலே வாசிக்கிறேன். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும்
அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்தார்கள். இந்த நாளிலே பெந்தேகோஸ்தே பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. பெந்தேகோஸ்தே சபைகள் நாமும் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையில் இணைந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாள் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இயேசு கிறிஸ்து பரமேறி போய் 40 நாள் முடிந்து 10 நாட்கள் அவர்கள் காத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து இந்த நாள் 50வது நாள். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்று எருசலேமிலே மேலறையில் எல்லாரும் கூடியிருக்கிற சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதுதான் உலகமும் இந்த நாளில் பெந்தேகோஸ்தே நாளாக அனுசரிக்கிறார்கள். எல்லாரும் கூடி பவனி வருகிறார்கள், மிகப்பெரிய விழா கொண்டாடுகிறார்கள். எல்லாம் தேவைதான். அதனால் சபைகள் சிறப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தினந்தோறும் ஊற்றப்பட வேண்டும். இந்த நாளில் மட்டுமல்ல, தினந்தோறும் பரிசுத்த ஆவியானவர் பலத்தினாலே சபைகள் வளர்ந்து பெருகும். நல்லது. இது பண்டிகை நாள். இந்த பண்டிகை நாளில் நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாற வேண்டும், நம்முடைய சஞ்சலமெல்லாம் மகிழ்ச்சியாக மாற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்கிற முக்கியமான ஒரு காரியம். எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எல்லாரும் விருந்து கொண்டாடினார்கள் என்று வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ராஜாவின் வார்த்தை அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்து கொண்டாடலும் நல்ல நாடுமாக இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்தின் ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு சொல்லுகிற முதலாவது ஆலோசனை, எஸ்தரை போல நம்முடைய மௌனம் கலைக்கப்பட வேண்டும். நம்முடைய மௌனம் கலைந்தால் ஒழிய நம்முடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாறாது. எஸ்தரின் நாட்களே எஸ்தருக்கு அரண்மனை வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணி கொடுத்த மொர்தெகாயுடைய ஆலோசனை என்ன? எஸ்தரின் சரித்திரத்தில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால், இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால். நம்முடைய காலத்திலே சஞ்சலம் சந்தோஷமாக மாற வேண்டும். துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் மௌனத்தை கலைக்கணும். எஸ்தர் மௌனத்தை கலைத்தால் சொல்ல பேசாமல் இருக்கிற பேசினான்னு அர்த்தம் கிடையாது. அமைதியாக இருந்த எஸ்தர் செயல்பட ஆரம்பித்தாள். பிரியமானவர்களே, நம்ம எதற்கு கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்? மௌனமாக இருப்பதற்காகவா? இல்லை, நாம் செயல்பட வேண்டும். நாம் ஆண்டவருக்காக எழும்பி நம்முடைய காரியங்களை நடப்பிக்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி செய்தால் ஒழிய உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறாது, உங்களுடைய சஞ்சலம் மகிழ்ச்சியாக மாறாது. இந்த காலவெளியில் தாழ்மையாக நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, நம்முடைய சந்தோஷம் நமக்கு நிலைத்திருக்க வேண்டும், நம்முடைய சஞ்சலம் மாற வேண்டும், துக்கம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் நம்முடைய ஆண்டவருக்காக நாம் எழும்ப வேண்டும், எழும்பி செயல்பட வேண்டும். எஸ்தர் திட்டமிட்டாள், ஆயத்தப்பட்டாள், அவள் செயல்பட்டாள். பிரியமானவர்களே, நாமும் கூட திட்டமிட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும், நாம் செயல்பட வேண்டும். செயல்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். வசனம் 16ஆவது வசனத்தில் எஸ்தர் சொல்லுகிறார், நான் செத்தாலும் சாகிறேன் என்கிறதான ஒரு துணிச்சலான முடிவுக்கு எஸ்தர் வருகிறாள். தன்னுடைய ஜீவனை கூட அற்பமாக நினைக்கவில்லை. நாம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய ஜீவனையும் அற்பமாக நினைத்து ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு இனம் காக்கப்படுகிறது, ஒரு முழு தேசமே காக்கப்படுகிறது. கலங்கி கொண்டிருந்த அந்த சூசா நகரத்தில் அமைதல் உண்டாகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேசம் கலங்கி கொண்டிருக்கிறதா? நம்முடைய சூழ்நிலையில் மாறிக்கொண்டிருக்கிறதா? நாம் எழும்ப வேண்டும், மௌனத்தை கலைக்க வேண்டும், நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். கர்த்தருக்காக நான் செயல்படுவேன், கர்த்தருக்காக நான் நிற்பேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் செயல்பட ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். அந்த வழியில் கர்த்தர் உங்களை நடத்துவார். நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியில் செல்லப்பிள்ளையாக இருந்தார். அவர் அப்படியே இருந்துட்டு சொன்னால் நமக்கு இந்த சபை இல்லை, தேவனுடைய பிள்ளைகளாகும் பாக்கியம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பரலோக பாக்கியம் இல்லை. இதையெல்லாம் நமக்கு கொடுத்தவர் நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவின் மடியை விட்டு இந்த பூமிக்கு வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க தன்னை அர்ப்பணித்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் அப்படியே அமர்ந்து விடக்கூடாது. நாம் இயேசுவை போல எழும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நாம் அடங்கி நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையாக இருந்து இயேசுவை போல நம்ம பூரணமாகி இயேசு நமக்கு இந்த ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்தில் போய் சேர்வதற்கு நாம் எழும்ப வேண்டும். நாம் மௌனத்தை கலைக்க வேண்டும். இதுதான் இந்த காலவெளியிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முக்கியமான காரியம். நமக்காக பலியாக வந்த ஆண்டவராக இயேசுவை நமக்கு முன்பாக நிறுத்துவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். எஸ்தர் மௌனத்தை கலைத்தாள், உபவாசம் இருந்தாள், ராஜாவின் சமூகத்தில் பிரவேசித்தாள், ராஜாவின் சமூகத்தில் நின்று பேசினாள்.
கர்த்தர் அவருடைய பேச்சை அங்கீகரித்தார். கர்த்தர் ராஜாவின் கண்களை தயவு கிடைக்க உதவி செய்தார். ஒரு பெரிய இனம் காக்கப்பட்டது. துக்கம் சந்தோஷமாக மாறியது. நாமும் கூட செய்ய ஆயத்தமாக இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக என்ன நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், எஸ்தரின் சரித்திரத்தில் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வசனம் தான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எஸ்தரின் சரித்திரம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருப்பதனாலே மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனாலே. பிரியமானவர்களே, இரண்டாவது பரிசுத்தாவின் கொடுக்கிற முக்கியமான ஆலோசனை, ஆசீர்வாத மயக்கத்திலிருந்து நாம் வெளியில வர வேண்டும். நாம் இருப்பது அரண்மனை தான். கர்த்தர் நம்மை அழகாக வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தோடு வைத்திருக்கிறார், நிறைவோடு வைத்திருக்கிறார். அதே அந்த நிறைவில் மயங்கி போயிடக்கூடாது, மயக்கத்தில் வந்துடக்கூடாது. தாவீது ராஜா கூட ராஜாங்கத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்து விட்ட பின்பு அவன் உப்பரிக்கின் மேலே உலாத்தி கொண்டிருந்தான். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையில், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் உலாத்தி கொண்டிருக்கூடாது, அதில் மயங்கி இருக்கக்கூடாது. மயக்கம் பேராபத்தை உண்டாக்கிவிடும். ஆசீர்வாதத்தின் மயக்கம் உங்களை வசனத்தில் வளர விடாதபடி நெருக்கி போடும். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், ஒரு சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தன, முட்கள் அவனை நெருக்கி அந்த விதையை நெருக்கி வளர விடாமல் அழிய செஞ்சிச்சு. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள தினந்தோறும் வசனங்கள் விழுகிறது. ஆனால் உலகத்தின் மயக்கம், ஆசீர்வாதத்தின் மயக்கம் அதை நெருக்கி அழித்து போடுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தில் மயங்கக்கூடாது. ஆசீர்வாதத்தில் எஸ்தர் மயங்கி விடக்கூடாது. அரண்மனை வாழ்க்கையிலேயே நீ லயித்து விடக்கூடாது என்பதில் மொர்தெகாய் மிகவும் கவனமாக இருந்தார். நாமும் கூட இந்த காலவெளியில் அதை கவனத்தில் எடுக்க வேண்டும். நமக்கு முன்பாக அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் உண்டு. கர்த்தர் நம்ம கொடுத்துற ஆசீர்வாதத்தில் மயங்கி இருந்து விடக்கூடாது. அப்படியே இளைப்பாறி விட்டுறக்கூடாது. அப்படியே நம்ம ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு இருந்துடக்கூடாது. நம்ம நல்லா இருப்பதுக்கு கர்த்தர் சுத்தம் தான். ஆனால் சமயத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகவும் நாம் எழும்பி செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்ப்பார். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் இறங்கி செயல்படுவார். அது ஒரு பக்கம், நம்மளை கொண்டு தான் அவர் செயல்படுவார். நாம் கருவியாக பயன்பட ஆயத்தமாக இருக்கணும். நம்ம மயக்கத்திலிருந்து வெளியில் வர வேண்டும். சிம்சோன் ஆசீர்வாதத்தின் மயக்கத்தில் இருந்தான். தனக்கு கொடுத்த பலத்தில் அவன் மயங்கி திரிந்து என்ன பேசுறேன்னு தெரியாமல் எல்லாத்தையும் உளறி கொட்டி பலத்தெல்லாம் இழந்து போனான். பிரியமானவர்களே, மயக்கம் பேராபத்தை உண்டாக்கும். லயித்திருக்கிற அனுபவம் அதில் நம்ம இருக்கக்கூடாது, விழித்திருக்கணும். ஆண்டவராக இயேசு சொல்றார், எப்பொழுது விழித்திருங்கள். விழித்திருப்பது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். ஜெபம் பண்ணி ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதங்கள் புத்தகம் 122 சங்கீதம் 17 சொல்லப்பட்டிருக்கும், அரண்மனைக்குள்ள சுகமும் ஆசீர்வாதமும் எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துதலான அந்த சங்கீதம் வாசிக்கிறேன். எல்லாமே இருக்கு. கர்த்தர் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார். அதுலேயே நாம் மயங்கி அமைதியாக இருந்துவிடக்கூடாது. நம்ம முட்கள் போல அந்த ஆசீர்வாதம் நம்ம நெருக்கி நம்ம வளர விடாதபடி அதை தடுப்பதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. சங்கீதங்கள் புத்தகம் 95 சங்கீதம் 6வது வசனத்தின் பிரகாரம் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தின் மயக்கத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்து நம்மை நடத்துவார். தேவனோடு நாம் ஆயத்தமாகி நாம் காத்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நம்முடைய சஞ்சலங்களை கர்த்தர் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாற்றுவார். நம்முடைய சஞ்சலங்கள், துக்கங்கள் மகிழ்ச்சியாக மாறுவதற்கு முதலாவது மயக்கத்திலிருந்து நாம் எழும்ப வேண்டும். முதலாவது மன்னிக்க வேண்டும், மௌனத்தை நாம் கலைக்க வேண்டும். இரண்டாவது ஆசீர்வாதத்தின் மயக்கத்தில் நாம் வெளியில் வர வேண்டும். மூன்றாவதாக வரப்போகிற ஆபத்தை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால், இந்த காலம் இது பொல்லாத காலம். தீமோத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இது கடைசி நாட்கள், இது கொடிய காலம். இந்த கொடிய காலத்தில் நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. மனுஷ தற்பிரியராக இருப்பாங்க, பொருள் பிரியராக இருப்பாங்க, கொலைகாரங்களாக இருப்பாங்க, வேசிக்கலராக இருப்பாங்க, பரலோக பலத்தை மறுதளிக்கிறவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. பொல்லாத காலம். காலத்தை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். காலத்தை வீணடிக்கக்கூடாது, நேரத்தை நாம் வீணடிக்கக்கூடாது. இது அவசரமான காலம்.
ஆண்டவராகிய தேவன் மோசே தெரிந்து கொண்டார். என்னுடைய ஜனங்களை போய் நீ விடுவித்து கொண்டு வா, அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக நான் அவர்களை நடத்துவேன் என்று சொல்கிறார். ஆனால் மோசே முடியாது முடியாது என்று சொன்னதுனாலே ஆண்டவர் வற்புறுத்தி அவனை அனுப்புகிறார். போகிற வழியிலே மோசே தங்கினான். தங்குற இடத்துல கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார். ஏன் மோசேயை கர்த்தர் கொல்ல வேண்டும்? மோசே கர்த்தர் உயர்ந்த அழைப்பில் அழைத்திருக்கிறாரே, அவனை கூட தான் பெரிய மக்களை அவர்கள் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் கெஞ்சி கெஞ்சி அழைத்து அந்த மோசே கர்த்தர் ஏன் கொல்ல எழும்ப வேண்டும்? வழியிலே தங்கினான். ராஜாவின் காரியம் அவசரம், தங்கக்கூடாது. காலத்தை அறியாமல், காலத்துடைய அவசரத்தை உணராமல் அங்கே ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்தின் அக்கிரமம் தேவ சமூகத்தை போய் எட்டிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கோடான கோடி மக்கள் நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் இந்த காலத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். காலத்தை உணராமல் இருந்து விடக்கூடாது. எஸ்ரை பார்த்து முதல்ல சொல்ற, இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்காத, நீ உடனடியாக எழுந்து செயல்படு. என்ன செய்யணும்? நாம உபவாசத்தை ஜெபிக்கணும், ஜெயம் எடுக்கணும். எஸ்ஸர் அதை செய்தார். நானும் என் தாதிமாரும் உபவாசிப்போம், எனக்காக உபவாசியுங்கள், நான் துணிந்த ராஜாவிடத்தில் கடந்து போவேன். பிரியமானவருடைய காலத்தை அறிந்து செயல்பட்ட எஸ்ஸருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம், அதனால தேசத்துல மிகப்பெரிய மாற்றம். நாம் காலத்தை உணராதவர்களாக, அவசர நிலையை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடாது. இது மிக மிக அவசரமாக தீவிரமாக செயல்பட வேண்டிய நேரம். கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை நடத்துவாராக. கடைசியாக வாய்ப்புகளை நாம் வலுவ விடக்கூடாது. எஸ்ஸரின் சரித்திரத்தில் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த இக்கட்டான காலத்துல உதவ முடியாதவனுக்கு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ராஜ மேன்மை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆசீர்வாதம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்துகள், கிருபைகள் எல்லாமே எதற்காக? இந்த அவசரமான காலத்தில் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும்படியாக, ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக தான் கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்புகளை வலுவ விடக்கூடாது. என்ன எப்படிப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பு எஸ்ஸர் கொடுக்கப்படுது? ராஜாவின் சமூகத்திலே போய் நின்று பேசுவதற்கு, தேவ சமூகத்தில் நின்று கதறுவதற்கு, கர்த்தரை நோக்கி வேண்டுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு. எல்லாருக்கும் தேவ சமூகத்தில் வருவது வாய்ப்பு இல்லை. எல்லாரையும் கர்த்தர் நம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்கிறது, எல்லாத்தையும் ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறது இல்லை. கர்த்தர் நம்மை ஆலயத்துக்குள்ள சேர்த்திருக்கிறார், கர்த்தர் நம்மை சபையில இணைத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு ராஜாவின் சமூகத்தோட சமூகத்தை தரிசிக்க பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எப்ப வேண்டுமானாலும் நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு போகலாம். பிரியமானவர்களே, இந்த ராஜ மேன்மை நமக்கு கிடைச்சு, இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. தேவ சமூகத்தில் விழுந்து அழத்தக்கதான வாய்ப்பு, ஊழியம் செய்யத்தக்கதான வாய்ப்பு, சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான வாய்ப்பு, அழிந்து போற ஆத்துமாக்களை சந்திக்கத்தக்கதான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து, அந்த வாய்ப்புகளை வலுவ விடக்கூடாது. வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை வலுவ விட்டு அதனாலே கதறி அழுத மக்கள் ஏராளம் உண்டு. போனால் அந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் வாய்ப்புகள் நமக்கு கொட்டி கிடக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க, கர்த்தருக்காக பிரகாசிக்க, தேவனுக்குள் வளருவதற்கு அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ளணும். வாய்ப்புகளை, நேரத்தை, கொடுக்கப்பட்ட நேரத்தை வலுவ விட்டுட்டோம்னா மீண்டும் அந்த நேரம் நமக்கு கிடைக்காது. நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்தாவின் உதவி செய்வார், கர்த்தரை நடத்துவார். 4 விசேஷமான காரியங்களை பரிசுத்தாவின் சொல்லியிருக்கிறார். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாற, சஞ்சலம் மகிழ்ச்சியாக மாறுவதற்கு முதலாவது மௌனம் களைய வேண்டும். 2வது ஆசீர்வாதத்தின் மயக்கத்திலிருந்து நாம் வெளியிலே வர வேண்டும். 3வதாக வரப்போகும் ஆபத்தை உணர்ந்தவர்களாக, காலத்தை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும். கடைசியாக வாய்ப்புகளை நாம் வலுவ விட்டுவிடக்கூடாது. வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை சரியாக பயன்படுத்தி அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். நாமும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களில் எப்போ நம்முடைய யாத்திரை முடியும்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் நாளைக்கு இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தீவிரமாக நம் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார். இந்த வார்த்தைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக கர்த்தர் மாற்றுவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலே நம்முடைய திருவாய்மொழிகளை கேட்க கிருபை கொடுத்திரு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் மூலம் நம்முடைய பிள்ளைகள் இன்று ஆசீர்வதிப்பிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் மௌனம் கலைக்க உதவி செய்யும். ஆசீர்வாதத்தின் மயக்கத்திலிருந்து வெளியில் வர உதவி செய்யுங்க. காலத்தை உணர்ந்து செயல்பட உதவி செய்யுங்க. வாய்ப்புகளை வலுவ விடாதபடி காத்துக்கொண்டு நடத்த, வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிற பிள்ளைகளை நடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம். அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தரோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.